துதிப்பதே இன்பதும் ஏற்றமுமா இருக்கிறது. எல்லாரும் வாய் திறந்து கண்களை மூடி எல்லாரும் பயபக்தியோடு தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எல்லாருடைய நாவுகளும் ஸ்தோத்திரம் பண்ணட்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனை, மகிமையின் பிதாவை, இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுங்கள். நமக்காய் இந்த பூமிக்கு வந்தார், நமக்காய் இரத்தம் சிந்தினார், நமக்காய் ஆமென் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார். சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனை எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனின் அதிபதியே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இருக்கிறவரே எங்கள் தெய்வமே, ஆட்டுக்குட்டியானவரே எங்கள் இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். Hallelujah. Thank you Jesus. 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 நன்றி பரிசுத்தாவியானவரே, ரே பலஷகதன மகதரபா. Hallelujah. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. சொல்லுங்கள். அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தியே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். உமக்கே இயேசுவே, உமக்கே. சத்தமாய் உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, கரங்களை உயர்த்தியே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியான். சத்தமாய் இணைந்து சொல்லுவோம். உமக்கே ஆராதனை. அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோம். அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, படைகளின் ஆண்டவரே. இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே. இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணையானவரே, ஏற்ற துணை நீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தியே உமக்கே ஆராதனை. இயேசுவே, உமக்கே ஆராதனை, உமக்கே. சத்தமாய் எல்லார் இணைந்து பாடுவோம். உமக்கே சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியான. சத்தத்தை உயர்த்தி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். உமக்கே ஆராதனை. பக்கம் நின்று வலுவூட்டுகிறீர், பாதுகாத்து பலப்படுத்துகிறீர். எல்லாரும் சொல்லுவோம். பக்கம் நின்று வலுவூட்டுகிறீர், பாதுகாத்து பலப்படுத்துகிறீர். தீமை
அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர் பரலோகம். சொல்லுவோம், தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர், சேர்த்திடுவீர். ரெண்டு கரங்களை வானத்திற்கு நேராய் உயர்த்தியே உமக்கே ஆராதனை. சத்தமாய் இணைந்து சொல்லுவோம், உமக்கே எங்கள் தெய்வமே, உமக்கே இயேசுவே. அரியணையில் வீற்றிருப்பவரே, அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே உமக்கே. கைகளை உயர்த்தி சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, அரியணையில் வீற்றிருப்பவரே, சத்தமாய் இணைந்து சொல்லுவோம், உமக்கே. உங்க சத்தம் இன்னும் உயரட்டும். ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியா, ஓ ஜீசஸ், உமக்கே. எரிகின்ற அக்கினி சூளை, எரிகின்ற அக்கினி சூளை, எதுவும் என்னை தொடுவது இல்லை. சொல்லுங்கள், எரிகின்ற அக்கினி சூளை, எதுவும் என்னை தொடுவது இல்லை. ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவீர். சொல்லுவோம், நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும். இப்ப சபையார் எல்லாரும் ஒரே மனதாய் கரங்களை உயர்த்தி, உமக்கே ஆராதனை இயேசுவே, உமக்கே. சர்வ வல்லவரே, உமக்கே உமக்கே. இன்னும் சத்தமாய், உமக்கே உமக்கே. ரட்சகரே, உமக்கே உமக்கே. சர்வ வல்லவரே, உமக்கே. அரியணையில் வீற்றிருப்பவரே, அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே. அரியணையில் வீற்றிருப்பவரே, அரியணையில் வீற்றிருப்பவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உமக்கே. சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே உமக்கே ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி எங்களுக்காய், எங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனை, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உற்சாக மனதோடு துதி ஸ்தோத்திரங்களை வாய்களை திறந்து சத்தமாய் செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் கண்மலையே, எங்கள் தெய்வமே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி, இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் நான் சொல்றபடி சொல்லுங்க. என் ஆவி, சத்தமா, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் முழுவதை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அறிந்து நாங்கள் ஆராதிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அமர்ந்து கொள்ளலாம். நாம் சேர்ந்து கர்த்தரை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு இந்த வருடத்தில் கொடுத்த வாக்குத்தத்த பாடலை, இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த பாடலை
நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்தலாம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். இணைந்து பாடி இயேசுவை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை நடுவில் செய்வார். எல்லாம் கைத்தட்டி பாடலாம் சேர்ந்து. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். பாடுவோம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா இயேசு வாசம் செய்திடுவார். சேனைகளின் கர்த்தர் அவர் யுத்தத்தில் வல்லவர். பாடுவோம். மகிமையின் ராஜா இயேசு வாசம் செய்திடுவார். சேனைகளின் கர்த்தர் அவர் யுத்தத்தில் வல்லவர். கரங்களை தட்டி யுத்தம் செய்வார், நமக்கா யுத்தம் செய்வார். தோல்வி என்றும் இல்லையே, ஜெயமுண்டு, நமக்கு ஜெயமுண்டு நம் இயேசுவின் நாமத்திலே. கை தட்டி சொல்லுவோம். யுத்தம் செய்வார், நமக்கா யுத்தம் செய்வார். தோல்வி என்றும் இல்லையே, ஜெயமுண்டு, நமக்கு ஜெயமுண்டு நம் இயேசுவின் நாமத்திலே. நமக்கு எதிராய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்த்திடாமல் அழியச் செய்வாரே. நமக்கு எதிராய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்த்திடாமல் அழியச் செய்வாரே. மேகத்தூணாய் அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் முன் செல்கிறார். மேகத்தூணாய் அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் முன் செல்கிறார். யுத்தம் செய்வார், நமக்கா யுத்தம் செய்வார். சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கா யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இன்று காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். நல்ல கரங்களை தட்டி நம்பிக்கையோடே யுத்தம் செய்வார், நமக்கா யுத்தம் செய்வார். தோல்வி என்றும் இல்லையே, ஜெயமுண்டு, நமக்கு ஜெயமுண்டு நம் இயேசுவின் நாமத்திலே. வாசல்களே வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை நல்ல கைத்தட்டி பாடலாம். அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா இயேசு வாசம் செய்திடுவார். சேனைகளின் கர்த்தர் அவர் யுத்தத்தில் வல்லவர். மகிமையின் ராஜா இயேசு. சொல்லுங்கள். வாசம் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் அவர் யுத்தத்தில். நல்ல கையை தட்டி சொல்லுவோம். யுத்தம் செய்வார், நமக்கா யுத்தம் செய்வார். தோல்வி என்றும் இல்லையே, ஜெயமுண்டு, நமக்கு ஜெயமுண்டு நம் இயேசுவின் நாமத்திலே. செங்கடல் நம்மை எதிர்த்து நின்றாலும் பார்வோன் சேனைகள் பின்தொடர்ந்தாலும், செங்கடல் நம்மை எதிர்த்து நின்றாலும், சொல்லுவோம். பார்வோன் சேனைகள் பின்தொடர்ந்தாலும், தடையை தகர்த்து வழியை திறப்பார், தொடர்ந்து முன்னேறுவோம். தடையை தகர்த்து வழியை திறப்பார், தொடர்ந்து முன்னேறுவோம். யுத்தம் செய்வார்,
செய்வார். அறிக்கை பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை பண்ணுங்க, வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ணுங்க. இந்த வருடத்தில் கர்த்தர் நன்மையானதையே செய்வார். உங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். சொல்லுவோம், யுத்தம் செய்வார், நமக்காய் யுத்தம் செய்வார். தோல்வி என்றும் இல்லையே, ஜெயம் உண்டு, நமக்கு ஜெயம் உண்டு. நம் இயேசுவின் நல்ல சத்தத்தை உயர்த்தி, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். வாசல் உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா இயேசு வாசம் செய்திடுவார். சேனைகளின் சொல்லுவோம், அவர் யுத்தத்தில் மகிமையின் ராஜா, மகிமையின் ஹல்லேலூயா வாசம். சேனைகளின் அவர் யுத்தத்தில், கையை தட்டி சொல்லலாம், யுத்தம் செய்வார், நமக்காய் யுத்தம் செய்வார். ஜெயமுண்டு, ஜெயமுண்டு, நமக்கு ஜெயமுண்டு, நம் இயேசுவின் நாமத்திலே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா ரெண்டு கைகளை உயர்த்தியே அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீங்கள் இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள், என்றைக்கும் காண மாட்டீர்கள். பிரச்சனை அதிகமாகிறதே, தடைகள் பெருகுகிறதே, வாழ்க்கையில் நெருக்கப்படுகிறேனே என்று சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியனை, இன்றைக்கு இருக்கிற இந்த வியாதியை, இன்றைக்கு இருக்கிற இந்த போராட்டத்தை இனி என்றைக்கும் நீங்கள் காணாமல் போகத்தக்கதாய் கர்த்தர் உங்கள் எதிரிகளோடு வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். தடையாய் நிற்கிற செங்கடல்கள் விலகி வழிவிடும். நல்ல கைகளை தட்டி இயேசுவே என்று கர்த்தரை ஆராதிப்போம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுங்கள், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு, சத்தமா சொல்லுங்க, உங்க அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். ஏசாயா 53 அதில் வருகிற வார்த்தைகளை பாடலா பாட போறோம். ரொம்ப முக்கியமான அதிகாரம் நான் சொல்லியிருக்கிறேன். பைபிள் சொல்லுது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீர்கள்? நம்முடைய துக்கங்களை இயேசு சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்குற ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அல்லேலூயா. இந்த பாடலை உணர்ந்து கருத்தாய் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல கைத்தட்டி இணைந்து பாடலாம். ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை
அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. சொல்லுவோம், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர், எங்கள் துக்கங்களை. இப்ப சொல்லுங்க, நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். பாடுவோம், நீர் நல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். பாடுவோம், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். பாடுவோம், மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. உணர்ந்து சொல்லுவோம், எங்களுக்கு சமாதானம் உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. சொல்லுவோம், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். பாடுவோம், நீர் நல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். பாடுவோம், மனதுருகும் தெய்வமே, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி நமக்காய். சொல்லுங்கள், சாபமான முள்முடியை ஆமென் சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி, ஐயா சிலுவையிலே. சொல்லுவோம், நீர் நல்லவர், ஆமென் நீர் நல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு. எல்லாரும் இணைந்து பாடுவோம், உங்க ஆமென். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே. ஓஹோ, மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார. எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் குணமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோ. உந்தன் தழும்புகளால் சுகமானோ. சொல்லுவோம், உந்தன் தழும்புகளால். ஆமென். கைத்தட்டி சொல்லுவோம், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். ஓ, நீர் நல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை ராஜா, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. சொல்லுவோம், அவை காலை தோறும் புதித. மகிழ்ச்சியோடு பாடுவோம், அவை காலை தோறும்
சொல்லுங்க, எங்களது மீறுதலால், எங்கள் மீறுதல்களின் நிமித்தம் நீர் காயப்பட்டீர் ஆண்டவரே. எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீ நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்குகிற ஆக்கினை உம்மேலே வந்ததே ஆண்டவர். எங்கள் உம்முடைய நிறைவான சமாதானத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும் ராஜா, நாங்க பெற்றுக்கொள்ளணும் ராஜா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பாடலுடைய ஒரு சரணம் சொல்லுது, சென்றவர் வந்திடுவார், நம்மை அழைத்து சென்றிடுவார், அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், ஆயத்தமாகிடுவோம், அவருக்காய் வாழ்ந்திட. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி இணைந்து பாடப்போகிறோம். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்துவோம். தெரிந்து பழைய பாடல் இணைந்து பாடலாம். சிலுவையை சுமப்பாயா, நீ உலகத்தை வெறுப்பாயா, உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. இணைஞ்சு பாடுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்படி நாமம் மகிமைப்படுவதா. எல்லாம் நல்ல கைத்தட்டி பாடலாம், இணைந்து பாடலாம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு. எல்லாரும் சேர்ந்து பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம், என்றும் இயேசுவுக்கு. அப்படி கரங்களை உயர்த்தியே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிலுவையை சுமப்பாயா, இந்த உலகத்தை வெறுப்பாயா. சிலுவையை சுமப்பாயா, இந்த உலகத்தை வெறுப்பாயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. பாடுவோம் அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இயேசுவுக்கு. அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு. கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மோட்சத்தை அடைந்திடவே நீ பாடுகள் பட வேண்டும். மோட்சத்தை அடைந்திடவே நீ பாடுகள் பட வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்தே நிற்க வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவில் நிலைத்தே நிற்க வேண்டும். அல்லேலூயா. துதி மகிமை என்றும்
இயேசுவுக்கு அல்லேலூயா. எல்லாரும் சத்தமாய் இயேசுவுக்கு ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபத்திலே தரித்திருந்து நீ அவர் சித்தம் நிறைவேற்று. ஜெபத்திலே தரித்திருந்து நீ அவர் சித்தம் நிறைவேற்று. முடிவு பரியந்தம் அவரில் நிலை நிற்க பலனை பெற்றுக்கொள்ளு. முடிவு பரியந்தம் அவரில் நிலை நிற்க பலனை பெற்றுக்கொள்ளு. அல்லேலூயா. என்றும் இயேசுவுக்கு எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. என்றும் இயேசுவுக்கு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. சென்றவர் வந்திடுவார், நம்மை அழைத்தே சென்றிடுவார். சென்றவர் வந்திடுவார், நம்மை அழைத்தே சென்றிடுவார். அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், ஆயத்தமாகிடுவோம். அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், ஆயத்தமாகிடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்றும். நல்ல கைத்தட்டி பாடலாம் சேர்ந்து. அல்லேலூயா. என்றும் இயேசுவுக்கு ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கையைத் தட்டி சத்தத்தை உயர்த்தி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். சர்வ வல்லமை உள்ளவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம் சேர்ந்து. கர்த்தரை முழு மனதோடு ஒரு மனதோடு ஆராதிக்க போறோம். ஆண்டவர் பைபிள் சொல்ல அவர் 10,000ங்களிலும் சிறந்தவர். அவரிடத்தில் பழுதே இல்லை, பழுதற்ற இரத்தம், தேவ ஆட்டுக்குட்டியானவர். எல்லா கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணணும் முழு மனதோடு, உற்சாக பலத்தோடு. ஆமே. இந்த பக்கத்தில் கொஞ்சம் அப்படி முன்னால வந்துருங்க சகோதரிகள். பின்னால நிற்கிற கொஞ்சம் கொஞ்சம் முன்னால வந்து இந்த பிளாங்கா இருக்கிற ஏரியாஸ் அப்படி ஃபில் பண்ணிருங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படி கண் மூடி. நன்றி பரிசுத்தரே, நன்றி பரிசுத்தரே, நன்றி பரிசுத்தரே. நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், நீர் சிறந்தவர், நீர் போதுமானவர், நீர் உண்மை உள்ளவர், நீர் பெரியவர். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி.
உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உமக்கு மகிமை, உம்மில் தான் மகிழ்ச்சி. கைகளை உயர்த்தியே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. சொல்லுவோம் பல கோடி ஸ்தோத்திரமே. சபையார் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். உயர்த்தி மகிழ்ந்தீரே, பல கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை, உமக்கு உம்மில் தான் மகிழ்ச்சி. சபையார் இணைந்து சொல்லுவோம். உமக்கு உம்மில் தான் மகிழ்ச்சி. கைகளை உயர்த்தியே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லவரே வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தி. வல்லவரே வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தி. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. ரெண்டு கையை உயர்த்தி. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை, உமக்கு உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மில் தான் மகிழ்ச்சி அடை. உமக்கு மகிமை, உமக்கு உம்மில் தான் மகிழ்ச்சி அடை. கைகளை உயர்த்தியே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நல்ல கையை தட்டி சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி. வேதம் சொல்லுது, கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். நல்ல கை தட்டி கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பைபிள் சொல்லுது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இந்த பகல் வேளையில கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளுக்கு அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற உங்கள் மேல் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் பிரியமா இருக்கிறார். என் மகனே என் மகளே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சீயோனே உன் தேவனை துதி. எருசலேமே திருச்சபையே கர்த்தரை ஸ்தோத்தரி. நல்ல கை தட்டி வாயை திறந்து சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். இது கர்த்தரை ஆராதிக்கிற நாள். இந்த நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம். இப்ப ஜெபிக்க கூடாது, ஸ்தோத்திரம் பண்ணணும். ஜெபிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்கு. ஆமே, நல்ல வாயை திறந்து மகிழ்ச்சியோட கர்த்தரை துதிக்கிற நேரம்.
இது கர்த்தரை மகிமைப்படுத்துற நேரம். எல்லாம் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய மகத்துவத்தை எண்ணி கர்த்தரை ஆராதிங்க பார்க்கலாம். இது கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பைபிள் சொல்லுகிறது, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சீயோனே உன் தேவனை துதி, அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துவார். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளைகளை, உன் சந்ததிகளை, உன் எதிர்கால தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களுக்கு, கர்த்தரை துதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இவைகள். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்குவார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்குவார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்குவார். என் குடும்பத்தை சமாதானம் உள்ளதாக்குவார். என் வாழ்க்கையை சமாதானம் உள்ளதாக்குவார். என் இருதயத்தில் கர்த்தர் சமாதானத்தை தருவார். உச்சிதமான கோதுமையினால் உன்னை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். நல்ல கரங்களை தட்டி அவர் சமூகத்திலிருந்து வரும் ஆசீர்வாதங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தரை உயர்த்துவோம். Hallelujah, 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 hallelujah. ரெண்டு கரங்களை உயர்த்தி hallelujah, இயேசுவே hallelujah. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீ. ஒருவேளை இந்த பகல் வேளையில மனது உடைக்கப்பட்ட நிலையில, நொறுக்கப்பட்ட நிலையில, கண்ணீரின் மத்தியில, பாடுகள் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, அங்கலாய்ப்போடு இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறாயா? தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆராதிக்கிற ஜனமே, உன் முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீ உடைஞ்சு வந்திருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் உன்னை தள்ள மாட்டா. உன்னை உருவாக்குகிற கர்த்தர் ஒருவர், அவரைத்தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். உன் சோர்வுகளை மாற்றுகிற இயேசு உன் அருகாமையில் இருக்கிறார். உன் கவலைகளை மாற்றுகிறவர், உன் கண்ணீரை துடைக்கிறவர் உன் அருகாமையில் வந்திருக்கிறார். உங்கள் கைகளை நெகிழ விடாமலும் திடமனதாயிருங்கள். உங்கள் கரங்களை நெகிழ விடாமல் இருங்கள், திடமனதாயிருங்கள். கர்த்தர் உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை தருவார். நல்ல கையை தட்டி கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் வரும். திடமனதாயிருங்கள். சோர்வுகளை புறம்பே தள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தின அன்பிற்காக 2 கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள்.
தொடர்ந்து வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பும்படியாய், நம்மை நடத்தும்படியாய் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தேவைகளை சந்திக்கும்படியாய், நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ண. யாருக்கும் அகால மரணங்கள் வரக்கூடாது, கொடிய வியாதிகள் வரக்கூடாது, இயற்கை சீற்றங்களினால் வருகிற அழிவுகளிலிருந்து நம்மை நம்முடைய விசுவாச குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படி 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருக்கிற ஒவ்வொரு நண்பர்களையும் ஒவ்வொரு உறவுகளையும் விசுவாச குடும்பங்களை சார்ந்த அத்தனை பேரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படி எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாகனங்களில் போகும்போது வரும்போது, சாலையில பிரயாணம் பண்ணும்போது, வேலை பார்க்கும்போது, தொழில் செய்யும் போது எங்கள் ஜனங்களுக்கு உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரே, எல்லா வியாதிகளுக்கும் நீங்களாக்கி கர்த்தர் எங்கள் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமா சொந்தமான வீட்டை கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபம் பண்றப்பா. உங்க கரம் பலப்படுத்தட்டும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் நம்முடைய கரத்தினால் ஆகும். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே 2 கைகளை உயர்த்தி நம்முடைய தேசத்திற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமா தேசத்தை அழிவிலிருந்து கர்த்தர் மீட்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்கள் சபையை சுற்றிலும் இருக்கிற கிராமங்களில் ஒரு எழுப்புதல் தீ விழட்டும். கர்த்தாவே, ஜனங்களை ரட்சியும். கர்த்தாவே, எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சங்கீதக்காரன் கூப்பிடுகிறது போல அப்பா, ஒரு ரிவைவல் அனுப்புங்க ராஜா. ஒரு மாற்றம் வரட்டும். எங்களை பயன்படுத்தும், எங்கள் குடும்பங்களை பயன்படுத்தும், எங்கள் சபையை பயன்படுத்தும் ராஜா. ஜனங்களுக்கு பயன்படுத்தும். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை தேடி வர எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்படி நல்ல நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே நம்முடைய சபை ஊழியங்களுக்காக 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாம். சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசேஷமாக இந்த கட்டுமான பணிகள் நிறைவு பெறப்போகிறது இந்த வாரத்தில் முடியும். எல்லா தடைகளும் கர்த்தர் மாற்றும்படி கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணும். ஒரு பெரிய தேவை இருக்கிறது. கர்த்தர் அந்த தேவைகளை ஆச்சரியமாய் சந்திக்கும்படி, அதன் மூலமாய் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ நிறைவாய் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி அப்பா. இந்த ஆராதனையில் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு இடைபடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்ம எல்லாரும் ஜெபிக்கும்படி முழங்கால் படியிடுவோம். முடியாதவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம். தெய்வ சமூகத்தில் மிக முக்கியமான நேரம் ஜெபிக்கிற நேரம். மனுஷன் கூட எவ்வளோ பேசுகிறோம், கர்த்தர் கூட பேசுகிற நேரம். நம்ம தேவைகளை சொல்லி ஜெபிக்கிற நேரம். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பெரியவர்கள், சிறியவர்கள், வயதானவர்கள், எல்லாரும் பிள்ளைங்க எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஆமேன். வீடுகளில் கூட பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். ஆமேன். ஏசப்பாக்கிட்ட கேட்க சொல்லி கொடுக்கணும். ஒரு காரியத்தை உங்கள் பிள்ளை உங்ககிட்ட வந்து கேட்குது அப்படின்னா, எனக்கு தேவைன்னு கேட்குதுன்னா முதல்ல நீ ஏசப்பாட்ட போய் கேளு, ஜெபம் பண்ணுன்னு நம்ம சொல்லி கொடுத்து பழகணும். வாங்கி கேட்ட உடனே கொடுக்கக்கூடாது. நீ போய் ஜெபம் பண்ணு, ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணு, ஆண்டவர் என்கிட்ட பேசுவார், நிச்சயமாக உனக்கு வாங்கி தருவான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லி பழகணும். ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிற மனிதன் ஜெயத்தை பெறுகிறான். குடும்பமாக ஜெபிக்கிற மனிதர்கள் ஜெயத்தை பெறுகிறார்கள். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஒரே குடும்பமாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இவ்வளோ நேரம் கர்த்தரை ஆராதித்தோம், ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நமக்கு பதில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? பலன் இல்லாமல் வந்திருக்கிறீங்களா? திடனற்று வந்திருக்கிறீங்களா? எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லும், உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோ, உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோ, உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. கைகளை உயர்த்தி அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசையா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசையா.
உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உங்களை நம்புற ராஜா சொல்லுங்க, உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும், நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. உங்க முகத்தையே தேடுகிறோம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தியே அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. எல்லாரும் கேட்போம், உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசையா. ஓ அற்புதம் செய்யுங்கப்பா. ஒவ்வொருவர் மேலையும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தான் நம்பி இருக்கோம். உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், ஓ நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தருடைய கரத்தை நோக்குறேன். உங்க கரத்தை, ரெண்டு கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, அற்புதம் ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உங்களை நம்புறோம், உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசையா. அற்புதம் செய்யுங்க ராஜா, உம்மைத்தான் ஏசையா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி யார் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்புறோம், உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எல்லாரும் கைகளை தட்டி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்காய் கர்த்தர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராய் உன் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு சந்திக்கிறார். கர்த்தர் உன்னை இன்றைக்கு சந்திக்கிறார், உன் அருகில் வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தரை சந்திக்காத வரையில் தான் பிரச்சனை. கர்த்தரை சந்திக்காத வரையில் தான் உன் குடும்பத்தில் ஆமென் அலக்களிப்புகள், உன் குடும்பத்தில் அசுத்த ஆவிகளின் கிரியைகள். கர்த்தர் மனிதனை சந்திக்கும் போது அவனுக்குள்ள கிரியை செய்கிற அசுத்த ஆவிகளை அவர் அதட்டுகிறார். இந்த நாளிலே உங்க வாழ்க்கைக்கு எதிராய் செயல்படுகிற சத்துருடைய கிரியைகளை கர்த்தர் அதட்டுகிறார். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை முன்னேற விடாம தடை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகும்படியாய் கர்த்தர் இடைபடுகிறார். வேலை காரியங்களில் இருக்கிற தடைகள், ஆமென், பிசினஸ்ல இருக்கிற தடைகள், தொழில்களில் இருக்கிற தடைகள், குடும்பத்தில் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். நமக்கு வேற வழியே இல்லை. இயேசுதான் நமக்கு ஒரே வழி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரையிலும் எங்கள் கண்கள் உம்மைத்தான் நம்பி இருக்கும், உம்மைத்தான் நோக்கி இருக்கும். எங்களுடைய கரங்கள், எங்களுடைய கண்கள் உம்முடைய கரத்தை தான் நோக்கி இருக்கும். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இனி தாமதிப்பது இல்லை.
என்கிற வார்த்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்துறார். இனி தாமதிப்பது இல்லை, இனி தாமதிப்பது இல்லை, இனி தாமதிப்பது இல்லை. குறித்த காலத்தில் வைக்கப்பட்ட தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். அது பொய் சொல்லாது. இனி தாமதம் இல்லை, இனி தாமதம் இல்லை. ஆமென். கர்த்தர் குறித்த நாள் வந்து விட்டது. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அநேக நேரத்தில் போராடி ஜெபம் பண்ணி வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கிற காலத்தில் பின்மாறி போகிறோம். அப்படி அல்ல தேவ பிள்ளையே, வாக்குத்தத்தத்தை நெருங்கி விட்டாய், வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க நெருங்கி விட்டாய். இது வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிற காலம். இனி தாமதம் இல்லாமல், தாமதம் இல்லாமல் யோசுவா காலத்தில் வேக வேகமாய் இஸ்ரவேலர்கள் முன்னேறினது போல, வேக வேகமாய் யோசுவா காலத்தில் இஸ்ரவேலர்கள் முன்னேறினது போல, கானானை நோக்கி முன்னேறினது போல வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க வேக வேகமாய் கர்த்தர் உன்னை உருவாக்குறார். வேக வேகமாய் கர்த்தர் உனக்காய் செயல்படுகிறார். நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென், ஆமென், ஆமென். காத்திருப்புக்கு ஒரு முடிவு வருகிறது. ஆமென். நெடுநாளாய் காத்திருந்த காரியங்களுக்கு ஒரு முடிவு வருகிறது. உன் இருதயம் பூரிப்படையும் என்று பைபிள் சொல்லுது. உன் இருதயம் பூரிப்படையும், உன் இருதயம் சந்தோஷப்படும், உன் இருதயம் சந்தோஷப்படும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள், அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஆமென், ஆமென். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பெற்றோரே, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகி இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா என்று அவரே உன் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு. இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருப்பது ஏன் தெரியுமா? தரமான ஆசீர்வாதத்தை தருவதற்காக. அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். உன் குடும்பம் மாத்திரமல்ல, அநேகர் சந்தோஷப்படுவார்கள். கிருப கிருப வெளிப்படட்டும் ஆண்டவரே, கிருப வெளிப்படட்டும் ஆண்டவரே. தோல்விக்கு மேல தோல்வி அடைந்து வந்திருக்கிற என் சகோதரர்களுக்கு ஜெபம் பண்றேன். வாழ்க்கையில தோல்வி, ஆமென், பிசினஸ்ல தோல்வி, தொழில்ல தோல்வி, எடுக்கிற முயற்சிகள்ல தோல்வி. ஆண்டவர் இந்த மாதத்தில் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தானியேலுடைய காரியமோ என்றால் ஜெயமாயிருந்தது. இந்த நாளில் உண்மையாய் நீ ஜெபிப்பாயானால் உன் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். உன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். காரியம் கைகூடி வரும், கைகூடி வரும். காரிய சித்தி கர்த்தரால் உண்டாகும், கர்த்தரால் வரும். அன்பான தெய்வமே, உங்க சமூகத்துல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறவங்க உண்டப்பா, இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்றவங்க உண்டப்பா. ஒரு சிலர் இந்த இடத்துல இருக்கிறாங்க, எனக்கு ஜெபம் பண்ணலாம் தெரியாது, ஆனா என் இருதயத்தின் வேதனை கர்த்தருக்கு தெரியும். எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏக்கத்தோடு நிற்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் இந்த நாளில் அற்புதம் நடக்கிறது. உன் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உன் இருதயம் அழுது கொண்டிருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இனி நீ அழுது கொண்டிராய். கண்ணீருக்கு பதில் உண்டு, வேதனைக்கு பதில் உண்டு. ரட்சிக்கப்படாத மருமகன், ரட்சிக்கப்படாத மருமகள் ரட்சிக்கப்படுவார்கள். அதை குறித்து கண்ணீர் வடிக்கிறாய். உன் குடும்பம் கர்த்தரை தேடி வருகிற நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. உன் பிள்ளைகள் உன்னை தேடி வருகிறார்கள், தேவ சமூகத்தை தேடி வருகிறார்கள். கணவர் ரட்சிக்கப்படுகிற நாள் தொலைவில் இல்லை. உன் மனைவி ரட்சிக்கப்படுகிற நாள் தொலைவில் இல்லை. உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிற நாள் தொலைவில் இல்லை. கர்த்தர் சீக்கிரத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார். உன் கண்ணீருக்கு கர்த்தர் பதிலை தருவார். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் தந்தார், பதில் தந்தார். இஸ்ரவேலின் தேவன் ஜீவனுள்ள தேவன். நீ வேண்டிக் கொண்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு கர்த்தர் தந்தருளுவாராக. உன் துக்க நாட்கள் முடிகிறது. மல்லர்படி எழுந்து நிற்கலாமா? நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ரெண்டு கைகளை உயர்த்தியே ஆராதனை உமக்கே. ஓ
உமக்கே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவி திறவுகோலை. ரெண்டு கரங்களை உயர்த்தியே ஆராதனை உமக்கே. சபையா ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே. ஆராதனை ஓ ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் எங்கள் பரிசுத்தரே. வீற்றிருக்கும் பரிசுத்தரே. கைகளை உயர்த்தியே ஆராதனை 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 உமக்கே. ஓ ஆராதனை கடைசியா சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா 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 கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி சர்வ வல்லமை உள்ள இயேசுவை மகிமைப்படுத்துவோம். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உடைய வார்த்தைகள் இந்த பகல் வேளையில எங்களோடு இடைபடட்டும். உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு, ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்தை தள்ளாதிருக்கிறவர். ஆமென். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய வார்த்தைகளை ஜெபத்தோடு தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை 13வது வசனம் வரையிலும் இருக்கிற வசனங்களை இன்றைக்கு நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கடந்த சில வாரங்களாகவே ஆசியாவில் இருந்த 7 சபைகளுக்கு கர்த்தர் எழுதிய நிருபங்களை நாம் முறையே தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சபைகளையும் கர்த்தர் கவனிக்கிறார் என்பதுதான் மிகவும் அற்புதமான ஒரு செய்தி. ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் இந்த காரியங்களை தெளிவுபடுத்துகிற நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு கருத்து ஒரே ஒரு இதுதான், நான் சீக்கிரமாக வரப்போகிறேன், அதனால் நீ ஆயத்தமாக இருக்கணும், நீ ரட்சிப்பிற்கு ஏற்ற பாத்திரமாய் நடந்து கொள்ளணும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். கவனி, ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டத்தை மீறும்போது தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதே போல் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், பரலோக ராஜ்யத்தின் பங்காளிகள். நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. அப்போது பரலோக பிரஜைகள், பரலோக தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்த்து வேத வசனங்களில் எழுதி கொடுத்திருக்கிறார். அதை பின்பற்றத்தான் உபதேசிக்கப்படுகிறது சபைகளில் உபதேசங்கள். கவனிங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. கடந்த வாரங்களில் நம்ம 5 சபைகளை தியானித்தோம்.
குறித்து தியானித்தோம். எபேசு சபை, எபேசு பட்டணத்தில் இருந்த சபை, சிமிர்னா சபை, பெர்கமு சபை, தியத்தீரா சபை, கடந்த வாரத்தில் சர்தை சபை. இதில் ஒவ்வொரு சபைகளிலும் இருந்த நல்ல காரியங்களை கர்த்தர் பேசி அவர்கள் திருத்த வேண்டிய காரியத்தை பேசினார். எதுக்கு அப்படின்னா அவங்கள குற்ற மனசாட்சியோடு இருக்க வைக்கல, அவங்க மனம் திரும்புறதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த வார்த்தைகளை கவனிக்கிற தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை நீ கவனிச்சுட்டு இருப்பீன்னா மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். நாளைக்கு அது கொடுக்கப்படுமா என்பது தெரியாது. அதனால இன்றைக்கே ரட்சண்ய நாள். இன்னைக்கு இல்லை, நான் நாளைக்கு ஒரு நாள் கூட கொஞ்சம் போதையை போட்டுட்டு அடுத்த மனம் திரும்பலாம் அப்படின்னு நினைச்சா நாளை நம்முடையது அல்ல. இப்போவே மனம் திரும்பணும். சரி, நாளைக்கு கூட அந்த நபர்கிட்ட போய் வழக்கம் போல் கெட்ட வார்த்தை பேசிட்டு திரும்ப மனம் திரும்பிடலாம்னா நாளைக்கு நாம் இருப்போமா அப்படிங்கிறது தெரியாது. இன்றைக்கே ரட்சண்ய நாள். நாம் ரொம்ப காலத்தை மனம் திரும்புறதற்கு காலத்தை கடத்திட்டு இருப்போம் அப்படின்னா பைபிள் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே. ஆமாம், அப்படி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிறார். சில நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்துட்டா நீங்கள் பேசுகிறது ஒரு மாதிரி இருக்குது. செய்தி விடுதலையின் மாலை ஜெபம் இன்னொரு வித்தியாசமாக இருக்குது. ஆராதனையில் நீங்கள் கொஞ்சம் கடினமாக பேசுகிறீங்களோ அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, ஆராதிக்கிற பிள்ளைகள் எப்படி குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். நீங்கள் கடந்த வாரத்தில் ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாஸ்டர் சார்லி அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன். அவருக்கு வயசு 31. எத்தனை வயசு சொல்லுங்க? 31. அமெரிக்க தேசத்தில் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். அவரை குறித்து வாசிக்கும் போது கவனிங்க, 31 வயசுன்னா என்னை விட சின்னவர். 31 வயசில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். அமெரிக்க தேசத்தில் அவருடைய ப்ரீச்சிங்னா வசனத்தை அப்படியே பிரசங்கம் பண்ணுவாராம். அமெரிக்க தேசம் அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, விவாகரத்து கூடாது, பைபிள் அதை ஆதரிக்கலை, திருமண உறவு ரொம்ப முக்கியம், லிவிங் டுகெதரில் இருக்கக்கூடாது. ஏன்னா அமெரிக்காவில் அதெல்லாம் அந்த கலாச்சாரம் பெருகி கிடக்குது. 31 வயசு பையன் இல்லை, சாரி, போதகர். கவனிங்க, அவருக்குள்ள இருந்த அந்த ஆத்தும பாரம். எப்படி பிரசங்கம் பண்ணுவார்? விவாகரத்துக்கு பைபிள் அனுமதிக்கல, இயேசு அனுமதிக்கல, கூடாது. ஓரின சேர்க்கை கூடாது. எங்க? இந்தியாவில் இல்லை, அமெரிக்காவில். இப்படி பயமின்றி கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணின ஒரு மனுஷனுக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு, மனுஷனுக்கு உலகம் கொடுத்த பரிசு மரணம், தண்டனை. 2 சின்ன பிள்ளைங்க, ஒரு மனைவி. எதுக்காக உயிரை கொடுத்தார் அப்படின்னா, அவர் தைரியமாக மக்களை பிரியப்படுத்தல, ஜனங்களை பிரியப்படுத்தல, பைபிள் என்ன போதிக்குது அதை நான் சொல்கிறேன், அதான் என் வேலை. இங்கே இல்லை, அமெரிக்காவில். அந்த தேவ மனிதனுக்காக, அவருடைய வாழ்க்கைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். நான் நினைக்கிறேன் 66-70 வயசு வரைக்கும் வாழ்ந்து உப்பு இல்லாமல் சாரம் இல்லாமல் ஜனங்களை பிரியப்படுத்தி குஷிப்படுத்திட்டு இருக்கிறத விட 32 வயசில் சாரமாக கர்த்தருடைய வார்த்தையை ஆழமாக விதைச்சிட்டு தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்த மனிதனுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஆமே. அப்போது நம்ம நினைக்கிறோம் அங்கே அமெரிக்காலாம் இதெல்லாம் நடக்காது. அமெரிக்காவில் என்ன தெரியுமா? பாஸ்டர் சொல்கிறாங்க, கடந்த ஆட்சியில், ஜோ பைடன் ஆட்சியில் இந்த ஓரின சேர்க்கை இதெல்லாம் தீவிரமாக பரவிட்டு இருந்தது. சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்க கூட சொல்லுவான், இந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு பொண்ணு சொல்லும். ஒரு பையன் சொல்லுவான், இந்த பையனை எனக்கு பிடிச்சிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வை. பாஸ்டர் கல்யாணம் பண்ணலைன்னா பாஸ்டரை சர்ச்சை விட்டு துரத்துவாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கு. அந்த சூழ்நிலைகளின் மத்தியிலும் கர்த்தருக்காய் வைராக்கியமாக இருக்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நம்ம பெர்கமு சபையை குறித்து தியானிக்கும் போது அவங்க உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. இதெல்லாம் உலகத்தில் நடக்காததா இல்லை? அப்போ அவலட்சணங்கள் தேசத்தில் பெருகுது. ஆனால் அதுலேயும் சத்தியத்தை பிரசங்கிக்கிற ஊழியர்கள் இன்னும் கர்த்தர் வச்சிருக்கிறார், மீதம் வச்சிருக்கிறார். கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம், சர்தை சபையில் இன்னும் கொஞ்சம் பேரை மீதி வச்சிருக்கிறேன்.
எலியா நாட்களில் எலியா மட்டும் கிடையாது, 7000 பேரை கர்த்தர் மீதம் வச்சிருந்தார். அப்போ எல்லா காலகட்டங்களிலும் எல்லா இடங்களிலும், அது சைனாவாக இருந்தாலும் சரிதான், உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் அங்கே ஒரு கொஞ்சம் ஜனம் கர்த்தருக்கு வைராக்கியமாக ஊழியம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆமேன் சொல். அவர்கள் நிமித்தம்தான் இன்றைக்கும் தேசங்கள் காப்பாற்றப்படுகிறது. அவர்கள் நிமித்தம்தான் இந்த தேசத்திலே கர்த்தர் இன்றும் மழையை பொழிந்து கொண்டிருக்கிறார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ இன்றைக்கு நாம் ஆண்டுடைய வார்த்தை தியானிக்க போகிறோம். பிலதெல்பியா என்கிற ஒரு அற்புதமான சபை. நீங்கள் இந்த 7 சபைகளை குறித்து தியானிக்கும் போது 2 சபைகளை மாத்திரம்தான் ஆண்டவர் அவர் ரொம்ப கடிந்து கொள்ளலை. நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்லாத 2 சபைகள். அதில் ஒன்று சிமிர்னா, நம்ம தியானித்தோம். அவங்க மிகுந்த உபத்திரவத்திலும் தரித்திரத்திலும் பாடுகள் மத்தியிலும் அவமானத்தின் மத்தியிலும் கர்த்தருக்கு உண்மையாயிருந்த சபை. யாரு? சிமிர்னா சபை. இன்னைக்கு பிலதெல்பியா சபை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த கடிதத்திலும் நீங்கள் எங்கேயுமே அந்த சபையாரை குறித்த கடிந்து கொள்ளுதல் இருக்காது. நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் கடிந்து கொள்றீங்களே, அப்படி சொல்கிறீங்க இப்படி சொல்கிறீங்க. ஆண்டவர் நல்ல காரியங்களை அப்ரிஷியேட் பண்ணி தப்பு பண்ணலைன்னா நிச்சயமாக கடிந்து கொள்ள மாட்டார். மனிதர்களை போல இல்லை. மனுஷன்தான் தப்பு பண்ணலைன்னா கூட நீ தப்பு பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லுவான். ஆண்டவர் அப்படி இல்லை. நீ நல்லது பண்ணால் அவனை அப்ரிஷியேட் பண்ணுவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன் மேலே பிரியமாக இருப்பார், அவர் சந்தோஷப்படுவார். இப்போ பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் ஒரு முகவுரை எழுதுகிறார். அந்த 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் சொல்லுகிறதாவது போதும். கவனிங்க, நமக்கு தெரியும் ஒவ்வொரு கடிதத்திலும் ஆண்டவர் ஒரு முகவுரையோடு எழுதுவார், தன்னை அவர் வெளிப்படுத்துவார். ஆனால் வெளிப்படுத்துகிற விதங்கள் வித்தியாசமா இருக்கும். இங்க பிலதெல்பியா சபைக்கு ஆரம்பத்திலே சொல்றார் பரிசுத்தம் உள்ளவர் என்று ஆரம்பிக்கிறார். இப்ப நிறைய பேருக்கு பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு சொன்னாலே ஐயோ நான் பாவி, ஏதோ என்ன ஆண்டவர் கடிந்து கொள்ள போறார் அப்படின்னு யோசிக்கலாம். பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா வேறு பிரிக்கப்படுதல். எல்லாம் சொல்லுங்க. ஆமாம், சில வேர்டிங்ஸுக்கு அர்த்தம் தெரியாததுனால தான் நம்ம குழம்புறோம். அப்படின்னா என்ன, பரிசுத்தம்னா என்ன அப்படின்னு கொண்டு வேறு பிரிக்கப்படுதல். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பைபிள் சொல்ல அவர் வேறு பிரிக்கப்பட்டவர், பரிசுத்தர். நீங்கள் இந்த பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் யெகோவா தேவன் பரிசுத்தர் என்று காணப்பட முடியும். நீங்கள் லேவியர் ஆகமும் வசனங்களை மட்டும் சொல்லிடுறேன். 11:45 சொல்லப்பட்டிருக்கும், நான் பரிசுத்தர். 22வது சங்கீதம் 3வது வசனம், தேவரீரே பரிசுத்தர், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். ஏசாயா 6:3 சொல்லுது, அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கூப்பிட்டு சொன்னார்கள். லூக்கா 4வது அதிகாரம் 34வது வசனத்தில் ஒரு பிசாசே சொல்லுது, இயேசுவை பார்த்து நீர் தேவனுடைய பரிசுத்தர். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யாரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பிரதர் வெஸ்லி மேக்ஸ்வெல் அவங்க ஒரு சாட்சியை சொல்லுவாங்க. அவங்க தெரிஞ்ச ஒரு பையன் போய் ஸ்கூல் காம்படிஷன்லையா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பாட்டு பாட சொன்னாங்களாம். அப்போ அவங்கள்ட்ட சொன்னாங்க, டேய் எந்த தெய்வத்துக்கு பேரை என்ன பண்ணக்கூடாது, உச்சரிக்கக்கூடாது. ஆனால் என்ன செய்யணும், எந்த தெய்வத்துக்கு பேரை உச்சரிக்கக்கூடாது, பாட்டு பாடலாம் இல்லை. அப்படி சொன்ன உடனே அந்த பையன் ஒரு பாட்டு பாடினானா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. இதுல ஏதாவது நாமங்கள் பேர் வந்துருச்சா? யார் பேராது வரல.
பொறுப்பில் இருந்தவங்க அந்த பையனை கூப்பிட்டாங்களா, டே பேர் தான் சொல்லலை, பரிசுத்தர்னு சொன்ன உலகத்துக்கே தெரியும் அவர் இயேசு ஒருவர் தான், அவர் ஒருவரே பரிசுத்தர், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. பிரதர், உலகத்துக்கே தெரியுது கிறிஸ்தவர்கள் வேணும்னா பரிசுத்தம் இல்லாம இருப்பாங்க, ஆனால் அவர்கள் சேவிக்கிற தெய்வம் மாத்திரமே பரிசுத்தர். அந்த பரிசுத்தர் பிலதெல்பியா சபைக்கு எழுதுறாரு கடிதம். அந்த பரிசுத்த தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, லேவியராகும் 11:45 சொல்லுது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தர்களாயிருப்பீர்களாக. சபையில் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு யார் மூலமாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது? சபையார் மூலமாய். பரிசுத்தம் இல்லாமல் வாழுகிற சபையார் மூலமாய் தேவனுடைய நாமம் பூமியிலே தூஷிக்கப்படுகிறது, உலகத்திலே தூஷிக்கப்படுகிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், சபையே, நான் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று என்னை நீ புகழ்ந்து பாடுகிறாய் அல்லவா, நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற விரும்புகிற காரியம் என்னன்னா, நீயும் பரிசுத்தரா இருக்கணும். இயேசுடைய ஜெபம் யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் பெரிய ஜெபம், பெரிய ஜெபம், பெரிய ஜெபம். பைபிள்ல பார்த்ததுல அதுதான் நீண்ட ஜெபம்னு நினைக்கிறேன். பெரிய ஜெபம் இயேசு செய்தார். யாருக்காக? தன்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்காக, சீஷர்களுக்காக. பிதாவிடத்தில் ஜெபம் பண்ற, நாம் ஒன்றாய் இருப்பது போல என்னை விசுவாசிக்கிறவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் நான் இப்படி இருப்பேன், நீ அப்படி இருக்கணும்னு நினைக்கல, நீ என்ன போல மாறணும், பரிசுத்தரா நீ வாழணும் அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா பைபிள் சொல்லுது, நம்மை கர்த்தர் பரிசுத்த ஜாதியாய் தெரிந்து கொண்டார். அப்படின்னா சிம்பிள், திரும்பவும் சொல்றேன், வேறு பிரித்தார். எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆமான் சொல்றான், ஒரு கூட்டம் இருக்கு, அது விகற்பம். அவங்க லைஃபே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவங்க மற்ற ஜனங்க கூட கலக்க மாட்டாங்க, மற்ற ஜனங்களை போல விக்கிரகாராதனை செய்ய மாட்டாங்க, காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க, வேசித்தனம் பண்ண மாட்டாங்க, விபச்சாரம் பண்ண மாட்டாங்க, கட்டுப்பாடோட இருப்பாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. ஒரு பரிசுத்த கூட்டம் இருக்கு. அதுதான் கிறிஸ்தவ கூட்டமா இருக்கணும். அவங்களா பிரதர், அவங்க இந்த காரியத்தை எல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்களா பிரதர், மற்றவங்களுடைய பொருளை எல்லாம் அபகரிக்க மாட்டாங்க. அவங்களா தப்பு பேச மாட்டாங்க. அவங்களா பொய் பேச மாட்டாங்க. இது சபைக்குரிய சாட்சியா இருக்கணும். அவங்க கிறிஸ்தவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், சபைக்கு சொல்லுகிறவர்கள், அவங்க சொன்ன உண்மை இருக்கும். இது சாட்சி. அதான் ஆண்டவர் சொல், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராக இருங்கள். நான் வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறது போல இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்தில் நீ நிலைத்திரு. ஆமென். அடுத்து அவரை பத்தி சொல்லுது, சத்தியம் உள்ளவர். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். நம்ம ஆண்டவரை போல சத்தியம் உள்ளவர் பூமியில யாரும் இல்லை. வேதம் பிசாசை குறித்து சொல்லுது, அவன் பொய்யன், பொய்க்கு பிதாவா இருக்கிறான். உங்க வாயிலிருந்து பொய் வருது அப்படின்னா நீங்க நினைக்கணும், என் அப்பா யாரு? நான் என்ன நேரம் உண்மையை பேசுறேன்னா நான் தைரியமா சொல்ல முடியும், என் அப்பா இயேசு கிறிஸ்து என்னை மீட்டவர். புரியுதா? சத்தியம் உள்ளவர் சொல்லுகிறதாவது. பிலாத்துக்கு முன்பாக வந்து சொன்னார், சத்தியத்தை அறிவிக்க இந்த பூமிக்கு வந்தேன். அன்னைக்கு பிலாத்துவினால் அவர் ஏளனம் செய்யப்பட்டார். சத்தியமாவது யாது அப்படின்னு கேட்டான் பிலாத்து. அதான் பாடணும், பரிசுத்தமும் சத்தியமும். அடுத்து சொல்லப்படு, தாவீதின் திறவுகோல். அல்லேலூயா. தாவீதுடைய திறவுகோல் எதை குறிக்குது அப்படின்னா, அதிகாரத்தை குறிக்கிறது. என் வீட்டு கீ யார்கிட்ட இருக்கும்னா என்கிட்ட இருக்கும். அந்த வீட்டுக்கு மேல அதிகாரம் யாருக்கு இருக்கு சொல்லுங்க? எனக்கு இருக்கு. என் வீட்டு கீ. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு வீட்டிலேருந்து வெளியே வரும்போது என்ன பண்ணிட்டு வந்திருப்பீங்க? கூட்டிட்டு கீயை யாருக்கிட்ட கொடுத்துட்டு வந்தீங்க சொல்லுங்க? தூக்கி போட்டு வந்தீங்களா? யார் தெரியாத ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு வந்தீங்களா? கொண்டு வந்தீங்களா? காரணம் என்னன்னா, அந்த வீட்டுக்கு மேல அதிகாரம் யாருக்கு இருக்கு? உங்களுக்கு இருக்கு. கீ யார் கையில இருக்கோ அவங்களுக்கு ஒரு அதிகாரம். அதை திறந்து உள்ள இருக்கிற எல்லாத்துக்கும் அதிகாரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பைபிள் சொல்லுகிறது, தாவீதின் திறவுகோலை உடையவர். தாவீது யார்? ராஜா.
இந்த பூமியில பெரிய காரியங்களை சாதித்த ராஜா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தாவீதுடைய வம்சத்தில் வந்த ஒரு ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஏசாயா 22:22 தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறதாவது ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு என்ன பண்றாரு? திறக்கிறாரு. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. சரி, சில நேரத்தில் சில கதவுகளை பூட்டுனா திறந்துடலாம், திறந்த கதவை பூட்ட முடியாதுன்னா? ஹலோ, ஆண்டவரை பத்தி அப்படிதான் பைபிள் சொல்லுது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். சொல்லுகிறதாவது பிலதெல்பியா சபைக்கு சொல்றார். இந்த பகல் வேளையில இந்த கூடி வந்திருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை கவனமாய் கவனிங்கள். இந்த வார்த்தை உங்களுக்குரியது, நமக்குரியது. இந்த ஆசீர்வாதங்கள் நமக்குரியது. பிலதெல்பியா சபைக்கு சொல்றார், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடைய அந்த அதிகாரம் உடையவரும். நீங்க வெளிப்படுத்தல் 1 நம்ம வாசிச்சோம், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலை நான் வச்சிருக்கிறேன். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு சொன்னார், பூமி முழுவதிலும் பூமியில் சகல அதிகாரமும் எனக்கு சொல்லுங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இயேசுவை குறித்து பைபிள் சொல்லுது, கர்த்தத்துவமார் தோளின் மேல் இருக்கும் அதிகாரம் உடையவர் சொல்லுகிறதாவது, நாம் ஆராதிக்கிற தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இது என்னால முடியாதுப்பா, இதை செய்ய முடியாதுப்பா அப்படின்னு அவரால் சொல்ல எதுவுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த அதிகாரம் உள்ள தேவன் இந்த பகல் வேளையில் சபைக்கு சொல்லுகிறதை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவான். பிலதெல்பியா சபைக்கு 8வது வசனத்தில் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். எல்லா சபைக்கு சொல்ல, உன் கிரியை அறிந்திருக்கிறேன். நம்முடைய எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமா, எல்லாவற்றையும், நல்ல காரியத்தையும் அறிந்திருக்கிறாரு, நான் செஞ்ச தீமையான காரியத்தை அறிந்திருக்கிறாரு. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்கல. கொஞ்சம் பலன். இந்த கொஞ்சம் பலன் அப்படின்னா நீங்க சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா பிலதெல்பியா சபை பிரம்மாண்டமான சபை கிடையாது, சின்ன சபை. நல்ல கவனிங்க, இன்னைக்கு பரவலா கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஒரு காரியம் இருக்கிறது. நான் அதை நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். சில இஷ்யூஸ் என்ன தெரியுமா? அது ஒரு சைக்காலஜி. ஒரு கிறிஸ்தவன் ஒரு சபையில் அங்கத்தினராக சேர்ந்து அந்த சபையில் ஆராதிக்கணும்னா அவங்க மனநிலை எப்படி தெரியுமா இருக்கணும்? நான் போகிற சபையில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கணும், நிறைய மக்கள் இருக்கணும், பெரும்பான்மையாக இருக்கணும், சபைக்கு ஒரு பேர் இருக்கணும். அந்த சபைக்கா போற, அந்த பாஸ்டருக்கு சபைக்கா போற அப்படின்னு ஒரு பேர் இருக்கணும், பெரிய சபைக்கு போகணும். இருக்கு, அது ஒரு சைக்காலஜின்னு வச்சுக்கோங்களேன். இங்க பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சொன்ன உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து. நம்ம இதுக்கு முன்னால கவனிச்சோம் சிமர்னா சபை, அதுவும் சின்ன சபை. நான் சொல்லுவேன், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற சபைக்கு அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இருக்கிற சபையில் நாங்கத்தினராக இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எபேசு சபை பெரிய சபை, பெரிய பெரிய ஊழியக்காரங்க. எபேசு சபைக்கா போற, பவுல் தொடங்கினது இல்லை, எபேசு சபைக்கா போற, தீமோத்தி தானே இப்போ பாஸ்டர், எவ்வளோ பெருமை இல்லை? எபேசு சபையா? அங்கே தானே கொஞ்ச நாள் இயேசுவின் தாயாகிய மரியாள் இருந்தாங்க, யாக்கோபு கூட வந்ததா செய்தி வருது. இயேசுக்கு அன்பா இருந்த அந்த அந்த யோவான் கூட அங்கே இருந்தார்னு கேள்விப்படுறோம். அங்கேயா காலர் தூக்கிட்டு, நான் எந்த சபை அங்கத்தினர் தெரியுமா? எபேசு சபை அங்கத்தினர். அந்த சபையை குறித்து இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? ஆதியில் இருந்த அன்பை விட்ட சபை, நான் சீக்கிரத்தில் உன் விளக்கு தண்டை எடுத்து போடுவேன்னு சொன்ன சபை. அப்படிப்பட்ட சபைகளுக்கு தான் ஜனங்கள் கூடுறதுக்கு இன்னைக்கு பிரயாசப்படுறாங்க. இயேசு இருக்கிறாரா? தேவ பிரசன்னம் இருக்குதா? கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படுதா? சத்தியத்தை போதிக்கிறாங்களா? நித்தியத்துக்கு நேராக சத்திய வசனம் நம்மளை வழி நடத்துதா? எல்லாம் கவனிக்கிறது இல்லை.
கர்த்தர் சபையை பார்க்கிறார். பெருந்திரள் கூட்டம் இல்லை, நான் சொல்றேன் கட்டடம் அல்ல, சபையில் ஆராதிக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். என்ன சொல்றேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலிக்கல. எத்தனை பேர் சொல்லுவீங்க, எனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் நான் கர்த்தருடைய நாமத்தை இன்னைக்கு வரைக்கும் மறுதலிக்கல? அப்படி சொல்றவங்க 2 கையை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களை பார்க்கட்டும். கண்ணை மூடி சொல்லுங்க, எல்லா சூழ்நிலைகளிலும் நான் கர்த்தருடைய நாமத்தை இதுவரைக்கும் மறுதலிக்கல. கர்த்தர் அதற்கு எனக்கு பலனை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பெருந்திரம் கூட்டம் இருக்கிற இடங்களில் தேவனுடைய நாமம் மறுதலிக்கப்படுகிறது. தேவனுடைய நாமம் மறுதலிக்கப்படுகிறது. ஆனால் பிலதெல்பியா சபைக்கு சொல்றார், கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை மறுதலிக்கல. ஆசீர்வாதத்திற்கு முதல் படி என்னன்னா, ஆண்டுடைய நாமத்தை நம்ம மறுதலிக்க கூடாது, மறுதலிக்க கூடாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், அப்போஸ்தலனாகிய பவுல், இப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையில் பெரும் நெருக்கங்கள் வந்தது. ஆனால் அவங்க எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணல சொல்லுங்க, மறுதலிக்கவே இல்லை, மறுதலிக்கவில்லை. பேதுரு மறுதலிச்சாரு. மறுதலிச்ச பேதுரு கடைசி காலத்தில் என்ன தெரியுமா சொன்னார், என்ன எப்படி அவர் அரைஞ்சது மாதிரி நேரே அரைஞ்சிடாதீங்க, நல்லா இருப்பீங்க, தலை குப்புற வச்சு அரைஞ்சிருங்கன்னு சொன்னான். மறுதலிக்கல, மறுதலிக்கல. பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. அதன் மத்தியில் கர்த்தர் என்ன பார்க்கிறார், என்ன பார்க்கிறார், நான் போற சூழ்நிலையை பார்க்கிறார், என் சூழ்நிலையை பார்க்கிறார். யோபு சொல்ற, நான் போகிற பாதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால அவர் நாமத்தை நான் ஒரு நாள் என் வாயினாலேயோ என் வாழ்க்கையினாலேயோ நான் மறுதலிக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார். உனக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்கு, ஆனா நீ என்ன மறுதலிக்கல. அடுத்து என்ன சொல்றாருன்னா, என் வசனத்தை கை கொள்ளுகிறாய். சபையே, நீ வசனத்தை கை கொள்ளுகிறவனா இருக்கிறாயா, வசனத்தை கேட்டுட்டு போறவனா இருக்கிறியா? ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படுகிற சத்திய வசனத்தை கை கொள்ளுகிறவனாக, ஒவ்வொரு நாட்களும் படிக்கிற வேத வசனங்களை கை கொள்ளுகிறவனாக இருக்கிறாயா, இல்லை வெறும் வாசிச்சுட்டு போற கிறிஸ்தவனாக இருக்கிறாயா? பிலதெல்பியா சபையை ஆண்டவர் மெச்சிக் கொள்ளுகிறார். நீ என் வசனத்தை கை கொள்ளுகிறாய். உன் சபையில் போதிக்கப்படுகிற வசனங்களுக்கு செவி கொடுத்து நீ கை கொள்ளுகிறாய். நான் கடந்த புதன்கிழமை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன். உன் முன்னால மரணமும் இருக்கு, ஜீவனும் இருக்கு. நீ ஜீவனை தெரிந்து கொள். உபாகம் 28வது அதிகாரத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற சாபங்களை மாற்றும்படி நம்ம ஜெபம் பண்ணணும். புதன்கிழமையில நான் சொல்லுகிற காரியத்துக்கு கவனமாய் செவி கொடுத்து நீ அதை கை கொள்ளுவாயானால் ஆசீர்வாதம். நீ மீறும் போது சாபம் வந்துருது. ஆனா பிலதெல்பியா சபைக்கு என்ன கர்த்தர் சொல்றாருன்னா, என் வசனத்தை நீ கை கொள்ளுகிற சபை. என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய வாஞ்சை எல்லாம் நம் இங்க வந்திருக்கிற, கூடி வந்திருக்கிற இந்த அற்புதமான சபை கூட்டமே நம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களா இருக்கணும். நீ வசனத்தை கை கொள்றதுனால உனக்கு சொல்லப்படுகிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தின் பின்பகுதி, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் சொல்லுங்க பூட்ட மாட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றார் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை அடைபட்டிருக்கிற அநேக வாசல்களை இந்த நாளிலிருந்து கர்த்தர் திறப்பாராக. நெடுநாளாய் பாழாய் கிடந்த காரியங்களில் இயேசு உங்கள் நடுவில் ஒரு அற்புதத்தை செய்வாராக. நீ கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொள்ளுகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்டவனுக்கு திறந்த வாசல். பிலதெல்பியா சபையே, உன் வாழ்க்கையில இனிமேல் உன்னுடைய ஊழியத்தில் திறந்த வாசல் இருக்கும். சுவிசேஷ வாசல்கள் திறந்திருக்கும். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலிக்கல, நீ விசுவாசத்தை காத்துக்கொள்ற, என் வசனத்தை கை கொள்ற, திறந்த வாசல். நான் விசுவாசத்தோடு சொல்றேன், இனி வருகிற நாட்கள் நம்முடைய சபை மூலமாய் நடக்கிற ஊழியங்கள் மூலமாக திரள் ஜனங்கள், ஆத்துமாக்கள் சந்திக்கப்படுவார்கள், தொடப்படுவார்கள், தொடப்படுவார்கள். திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதை எவனும் பூட்ட முடியாது, எந்த நபரும் பூட்ட முடியாது, எந்த தீய சக்திகளும் பூட்ட முடியாது. இது பழைய ஏற்பாட்டில் கோரேசுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும்.
அப்போஸ்தலர்களை சிறையிலே அடைத்து பூட்டி போட பிசாசு தீவிரமாய் ஆலோசனை பண்ணினான். ஏரோதோடு கூட இருந்த ஜனங்களும் பேதுருவுக்கு ஒரு நாளை குறித்திருந்தார்கள். யாக்கோபை கொலை செய்துவிட்டு இந்த பேதுருவை கொலை செய்து விடலாம் என்று ஒரு நாளை குறித்து வைத்திருந்தார்கள். ஆனால் ஏரோது குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில் கர்த்தர் தன்னுடைய தூதனை சிறைச்சாலைக்கு அனுப்புறாரு. பேதுரு நடந்து வர்றாரு. பைபிள் சொல்லுது கதவுகள் தானாய் திற உண்டது. எல்லாம் சொல்லுங்க, கதவுகள் தானாய் திற உண்டது. நான் விசுவாசத்தோடு, எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு தேவ பிரசன்னத்தில் நின்று சொல்றேன். இதுவரை முட்டிகிட்டே இருந்தீங்கல்ல, சில கதவுகளை திறக்கணும்னு போராடிட்டு இருந்தீங்கல்ல, கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், அவைகள் தானாய் திறக்கும். சபையாருடைய ஊக்கமான ஜெபம் பேதுருவை அடைத்து வைத்திருந்த கதவுகளை தானாய் திறந்தது. கட்டுகள் கலந்து போயிற்று. அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு வார்த்தை சொல்லப்படுகிறது, வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும். அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் உங்களுக்காய் தருவார். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறிப்பார். வாசல்கள் திறக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? வாசல்கள் திறக்கும். ஜீசஸ், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்லுவீர்கள், எனக்காய் வாசல்கள் திறக்கும்? அப்படி வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க, வேலை காரியங்களில் புதிய வாசல்கள் திறக்கும். வாசல்கள் திறக்கும். நம்பிக்கையோடு சொல்லுங்க பார்க்கலாம், வாசல்கள் திறக்கும். எல்லாரும் சொல்லுங்க, என் காரியங்களில் வாசல்கள் திறக்கும். சத்துரு அடைத்து வைத்திருக்கிற எல்லா வாசல்களையும் கர்த்தர் திறந்து எனக்கு புதிய வழியை ஏற்படுத்துவார். வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே, வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, இயேசுவின் நாமமே, எங்கள் தேவனின் நாமமே. வாசல் திறக்கும். மோசேக்கு முன்னால செங்கடல் அடைஞ்சிருந்தது. மோசே கோலை எடுத்து நீட்டுறாரு, செங்கடல் ரெண்டா பிரிஞ்சிருச்சு. ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து ஆசாரியுடைய கால்கள், அந்த தேவ பிரசன்னம் யோர்தானுடைய நதியில் அந்த வெள்ளத்தில் பட்ட உடனே யோர்தான் ரெண்டா பிளந்தது. இதெல்லாம் தானா நடந்தது. ஆமென். இல்லை பிரதர், நம்ம சில நேரத்தில் ஆண்டவரே வாசலை திறங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வாசலை திறந்துருவார். திறந்து உள்ளே போன அப்புறம் என்ன தெரியுமா, நான் எவ்வளவு ஜெபம் பண்ணேன் தெரியுமா, நான் எவ்வளோ முயற்சி செஞ்சேன் தெரியுமா, நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன் தெரியுமா, என் பிரயாசத்தினால தான் வாசல் திறந்தது. கொஞ்சம் நம்ம முட்டம் கடற்கரைக்கு போய் ஒரு 10 மண்வெட்டியும் 4 பேரையும் கூப்பிட்டு நல்லா தோண்டி பாருங்க, வாசலை உருவாக்கி பாருங்க. செங்கடல் மோசையினால திறக்கலை, இஸ்ரவேலர்களால் திறக்கலை. இஸ்ரவேலருக்கு முன்பாக சென்ற தேவ பிரசன்னத்தினால வழி திறந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். வாசல் திறக்கும். எனக்கு முன்னால் அவர் போறார், அதனால திறக்குது. அவர் போறாரு, அவரை தடுக்க யாரும் இல்லை, அவரை தடுப்பவர் யாரும் இல்லை, அவரை மறைப்பவர் யாரும் இல்லை. யோபு சொல்றார், அவரை எப்படி நாம் அவரை மறைக்க முடியும், எப்படி தடுக்க முடியும்? வாசல்களை திறக்கிறவர் நமக்கு முன் செல்லுகிறார். ஆண்டவர் ஆவியானவர் சொல்ற, உனக்காய் நான் திறந்த வாசலை வச்சிருக்கிறேன், நீ ஓடி போனோம், நான் அடைக்கிறதுக்கு முன்னால போனோன்னு நினைக்காத. எவனும் பூட்ட மாட்டான், பூட்ட முடியாது. பைபிள் சொல்லுது, எவனும் பூட்டக்கூடாதபடிக்கு கர்த்தர் திறப்பார். தாவீது அவருக்கு எல்லா, அதாவது மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது. அவர்கிட்ட தான் கீ இருக்கு. சொல்லுங்க, யார்கிட்ட கீ இருக்கு? ஆமா, கீ இருக்கு. கர்த்தர் திறப்பார். ஆமென். சரி, 2வது ஆசீர்வாதம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 9வது வசனம். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து
பணிந்து உன்மேல் அன்பாய் இருக்கிறதை, உன்மேல் நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சுது? அவங்க மட்டும் சொல்லுங்க அல்லேலூயா. யூதர் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம், ஆனா உன்னை பகைச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க உண்மையான யூதர்கள் கிடையாது. கிறிஸ்தவர்கள் என்கிற சொல்லுகிற கூட்டம் உன்னை பகைச்சுக்கிட்டே இருக்கு. சபையே, அது கிறிஸ்துவை தரித்தவர்கள் அல்ல, சாத்தானுடைய கூட்டம். உன்னை எதிர்க்குது, உன்னை அவமானப்படுத்துது, உன்னை கிண்டல் பண்ணுது, கேலி பண்ணுது. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நீ என் நாமத்தை மறுதலியாம, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அதை செஞ்சிட்டு இருக்கிற, மறுதலியாம இருக்கிற, என் வசனத்தை கை கொள்ற, உனக்கு நான் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன்னை ஏளனமாய் பார்த்தவர்கள் உன்னிடத்தில் வந்து உன்னை பணிந்து கொள்ளுவார்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. ஈசாக்கு விதை விதைக்கிறாரு, பஞ்சகாலம். ஈசாக்கு ஆண்டுடைய வார்த்தையின்படி விதை விதைக்கிறார், வசனத்தை கை கொள்றார். அப்படிதான் எடுக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில. பாருங்க, ஈசாக்கு பஞ்ச காலத்தில் இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கேயும் போகாதப்பா, இங்க இருக்கிற இடத்துல என்ன பண்ணு, விதை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பைபிள் சொல்லுது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். சுத்தில இருக்கிறவங்க எல்லாருக்கும் பொறாமை, எரிச்சல். தண்ணி இருந்தா தானே விதை விதைப்ப, தண்ணியே அழிச்சிருவோம். கிணத்துல மண்ணை வாரி போடுறாங்க. ஈசாக்கு ஒண்ணுமே செய்யல. ஆண்டுடைய வசனம் இருக்கு, மீறக்கூடாது. கொஞ்சம் தூரம் போய் மறுபடியும் கிணறு தோன்றாரு, மறுபடியும் போடுறாரு, மறுபடியும் விளை நல்லா வருது. அங்கேயும் போய் மண்ணள்ளி போடுறாங்க, மறுபடியும் தோன்றாரு, மறுபடியும் போறானுங்க. ஒரு நாள் வந்தது, பைபிள் சொல்லுது, ஈசாக்கை பகைத்தவர்கள் ஈசாக்கை தேடி வந்து கை கட்டிட்டு நின்னாங்களாம். என்று சொன்னாங்க, கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடு இருக்கிறார் என்று இப்பொழுது நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தை தான் இங்க சொல்லுது, நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை உன் சத்துருக்கள் அறிந்து கொள்ளுவார்கள், உன்னிடத்தில் வந்து உன்னை பணிந்து கொள்ளுவார்கள். ஆமென், ஆமென். இருதயத்தில் இந்த வார்த்தை உங்களோட பேசிட்டு இருக்குன்னா, நான் சொல்கிறேன், 100% சீக்கிரத்தில் உங்கள் கண்கள் அவைகள் பார்க்கும். உங்களை எதிர்த்தவர்கள், உங்களிடத்தில் சண்டை பண்ணவங்க, பொறாமப்பட்டவங்க, உங்களுடைய உயர்வுகளை தடுக்க முயற்சி பண்ணவங்க, சிலரெல்லாம் நேரே முயற்சி பண்ண மாட்டாங்க, பின்னால் வந்து சொல்லுவாங்க, முதுகில் குத்துவாங்க, அங்கே போய் சொல்லுவாங்க, இங்கே போய் சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட போய் சொல்லுவாங்க. எப்படியோ பிரச்சனையை கொண்டு வரவங்க இருக்கலாம். நீ கர்த்தருக்கு உண்மையாக இருந்து அவருடைய நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறது உண்மைன்னா, நிச்சயம் சொல்கிற இந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டு. அவர்கள் வருவார்கள், உன்னை பணிந்து கொள்ளுவார்கள். ஆண்டவர் உன் மேல் அன்பாக இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த ஆசீர்வாதம் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆவது அதிகாரம் 10வது வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை தப்புவிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு ஆமேன் சொல்லுங்கள். சோதனை காலத்திலிருந்து உன்னை நான் தப்புவிப்பேன். சபையே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எரிகிற அக்கினிக்கு ராஜாவாகி உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிப்பார். சிங்கங்களுடைய வாய்க்கு தானியேலை தப்புவித்தார். சோதனையிலிருந்து நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். பைபிள் சொல்லுது, திராணிக்கு மேலாக அவர் சோதிக்க விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாக நம்மை சோதனைக்கு உட்பட விட மாட்டார். அதிலிருந்து வெளியே வரும்படி ஒரு போக்கை உண்டு பண்ணுவார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே நம்ம இயேசு, நம்ம இயேசு
இந்த வசனம் சொல்லுது, பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை. சில வருடங்களுக்கு முன்பாக பூமி முழுவதிலும் ஒரு சோதனை வந்துருச்சு, கொரோனா. அதுல இருந்து நம்மளை தப்பு வச்சாரா? தப்பு வைத்தார், தப்பு வைக்கிறார், இனிமேலும் தப்பு வைப்பார். பவுல் சொல்றாரு, மரணம் வரும் என்று எங்களுக்குள் நாங்கள் நிச்சயித்திருந்தோம், அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்று அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற எத்தனை பேர் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறீங்க? உங்க 2 கரங்களை உயர்த்தி, சோதனை காலங்களில் இருந்து கர்த்தர் என்னை தப்புவிப்பார், தப்புவிக்கும்படி அவர் என்னோடு இருப்பார், என்னை பாதுகாப்பார், என் மேல் ஆண்டவருடைய கரம் இருக்கிறது, என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் என் வலப்பக்கத்தில் எனக்கு நிழலாகவே இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை காப்பேன். வாக்குத்தத்தத்தை பார்த்தீங்களா? உன்னை காப்பேன், சோதனை காலத்தில் தப்பும்படி உன்னை காப்பேன், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைப்பேன். இதெல்லாம் தான் வாக்கு தத்துவம். யாருக்கு வாக்கு தத்துவம்? வசனத்தை கை கொள்ளுகிறவங்களுக்கு வாக்கு தத்துவம். கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாம உண்மையா இருக்கிறவங்களுக்கு வாக்கு தத்துவம். திறந்த வாசல், சோதனைக்கு தப்பும்படி பாதுகாப்பு இல்ல. ஆமே. சத்துருக்களும் உன் அருகில் வந்து கர்த்தர் உன்னோடு அன்பாயிருப்பதை அறிந்து கொள்ளுகிற வாக்கு தத்துவம். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எல்லாம் சொல்லுங்க. கடந்த அந்த பகுதிகள் எல்லாம், சபைகள் எல்லாம் வருகிறேன் அப்படின்னு சொன்னா பயமா இருக்கும். வந்து நியாயம் தீர்க்க வருகிறேன்னு சொல்லுவார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், உன்னிடத்தில் இருக்கிற விளக்கு தண்டை எடுத்து போடுவேன், சீக்கிரமா வருகிறேன், உன்னை நான் நுரைக்கி போடுவேன் அப்படிலாம் வரும். ஆனா இங்க சீக்கிரமா வருகிறேங்கிறது சந்தோஷத்தின் வார்த்தை. இப்படிதான் புரிந்து கொள்ளணும். ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற சபை கர்த்தருடைய வருகையை குறித்து பயப்பட தேவையே இல்லை. அவருடைய வருகை சந்தோஷத்தின் செய்தி. ஆமேன்னு சொல்லுங்க. எப்படி கிறிஸ்மஸ் ஒரு நற்செய்தியோ, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தின் செய்தியோ, கர்த்தருடைய 2ஆம் வருகை எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நல்ல செய்தி இல்லை, சபைக்கு நல்ல செய்தி. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை எல்லாருக்கும் நல்ல செய்தி தான். எல்லாருக்கும் நல்ல செய்தி. பாவியே மனம் திரும்பு, இந்த இயேசுவை ஏற்றுக்கொள், நல்ல செய்தி. இயேசு உனக்காய் பூமியில வந்திருக்கிறார், ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார், அவரை ஏற்றுக்கொள், நல்ல செய்தி. ஆனா 2ஆம் வருகை எல்லா ஜனத்திற்கும் நல்ல செய்தி இல்ல, சபைக்கு மாத்திரம்தான் நல்ல செய்தி. உண்மையா இருக்கிற சபைக்கு நல்ல செய்தி, வசனத்தை கை கொள்ற சபைக்கு நல்ல செய்தி, கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்காம இருக்கிற சபைக்கு நல்ல செய்தி. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆதி திருச்சபை நாட்கள்ல இந்த வசனங்களை உள்வாங்கினவர்கள் சொன்னார்கள், மாரநாதா, சீக்கிரம் வாரும் ஆண்டவரே. அந்த சத்தம் இன்னைக்கு எங்க போச்சு? சபை நடுவில் இந்த சத்தம் எங்க போச்சு? ஏன்னா பயம். இன்னைக்கு வந்தா நான் ஆண்டவர் கூட போவேனா போக மாட்டேனா சந்தேகம். ரட்சிக்கப்பட்ட சபையே சந்தோஷப்படு, கர்த்தர் சீக்கிரம் வருகிறார், என்னை ஏற்றுக்கொள்ளும்படி, என்னை சேர்த்துக் கொள்ளும்படி. அல்லேலூயா. இதோ சீக்கிரமா வரேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளத ஒரு ஆலோசனை சொல்றார் சபைக்கு. யாரும் எடுத்துக்கொள்ள விடாத, உனக்குள்ளதை நீ என்ன பண்ணு, பற்றிக்கொள். உனக்கு என்ன இருக்கு? நான் கொடுத்த பரிசுத்தம், அதை பற்றி கொண்டிரு. நான் கொடுத்த விசுவாசம், அதை பற்றி கொண்டிருக்கு. நான் கொடுத்த கிருபை, அதை பற்றி கொண்டிரு. நான் கொடுத்த அபிஷேகம், அதை பற்றி கொண்டிரு. உனக்கு நான் என்னெல்லாம் வரங்களை கொடுத்தேன், அதை பற்றி கொண்டிரு. உனக்கு நான் கொடுத்த உண்மை, அதை பற்றி கொண்டிரு. உபதேசத்தை பற்றி கொண்டிரு. கட்டளையை பற்றி கொண்டிரு. நான் சீக்கிரமாய் வருகிறேன், உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவனவனும் அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? ஆலயத்தில் தூணாக்குவேன். எப்படி இருக்கு பாருங்க வசனம். ஆலயத்தில் தூண். நம்ம சொல்லுவோம், குறிப்பா எதிர்கால சந்ததிகள், இளைஞர்கள் தான் நம்முடைய தேசத்துக்கே தூணு, சபைக்கு தூணெல்லாம் சொல்லுவோம். கர்த்தர் சொல்றாரு, நீ உண்மையா இருந்தா தேவனுடைய ஆலயத்துக்கு நீ தான் தூணு. ஆமே. கர்த்தர் நிலை நிறுத்துவார், சபையில நிலை நிறுத்துவார், அவருடைய வருகையில் உன்னை நிலை நிறுத்துவார், தூணாய் நிறுத்துவார்.
ஆமென் சொல்லுங்கள். அது நின்று அவன் ஒரு காலும் நீங்குவது இல்லை. ஆமா, உங்களுக்கு கொடுத்த சபை இது அப்படின்னா, ஆமா, இன்றைக்கு ஒரு நாள் இங்க, நாளைக்கு ஒரு நாள் அங்க, அப்படி இல்லை. இங்க இந்த மந்தையில, இந்த மந்தைக்குரிய ஆடுகளுக்கு, இந்த மந்தைக்கு மேய்ப்பனா வச்சிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரன் மூலமா தான் கர்த்தர் உங்களுக்கு போஷிப்பார். ஆமென். வெளியில அங்க போலாம் இங்க போலாம், அது கொஞ்சம் டேஸ்டா வேணும்னா இருக்கலாம், போஷாக்கு இருக்காது. ஆமென். கர்த்தர் சொல்ற, என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், என் சத்தத்திற்கு அவைகள் செவி கொடுக்கும். செவி கொடுக்கும். மந்தையே, தேவ பிள்ளையே, சபையே, நிலைத்திருங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நிலைத்திருங்கள், நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். நிலைத்திருங்கள், நீங்கள் போஷிக்கப்படுவீர்கள். நிலைத்திருங்கள், நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும், தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் நகரத்தின் நாமத்தையும், என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். புதிய நாமத்தை எழுதுவேன். ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவள், தேவனுடைய பிள்ளை என்கிற புதிய நாமம். ஆமென். யாக்கோபை ரட்சித்து இஸ்ரவேலா மாற்றின அந்த புதிய நாமத்தை போல, ஆபிரகாமை ஆபிரகாம் என்று மாற்றின அந்த புதிய நாமத்தை போல, இப்பிரபஞ்சத்திற்கு பிரியமாயிருந்த, இந்த பிரபஞ்சத்திற்கு ஊழியம் செஞ்சிட்டு இருந்த, இந்த உலகத்துக்கு பிள்ளையா இருந்த என் பேரை மாத்தி தேவனுடைய பிள்ளை என்கிற புதிய நாமத்தை என் சிரசுகளில் கர்த்தர் எழுதுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? பிலதெல்பியா சபையை போல நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். எனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நான் கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்காமல் உண்மையாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்களை மூடி உங்கள் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, திறந்த வாசல், கர்த்தர் உனக்காய் வாலத்து பரகணிகளை திறப்பா, இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கா? வலது பக்கம் போனா அடைக்கப்பட்டிருக்கு, இடது பக்கம் போனா அடைக்கப்பட்டிருக்கு, முன்னால பின்னால் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு பாஸ்டர். நான் சொல்லுவேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரை நோக்கிப்பார். உனக்காய் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறப்பார். அதை எவனும் பூட்ட முடியாது, அதை எவனும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும், நிறைவான நன்மைகள் உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மைகள் உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கைத்தட்டி பாடுவோம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே, ஓ கர்த்தர் உன்னை மேன்மையாக, நீ கலங்காதே மகனே. உன் தேசம் முழுவதும் மழை பொழிவார், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன் தேசம் மழை பொழிவார், உனக்காக பொக்கிஷத்தை, பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை, நம்பிக்கையோடு சொல்லுங்க, கைத்தட்டி சேர்ந்து, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே. ஆமென். கர்த்தர் உன்னை, நீ கலங்காதே மகனே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் கர்த்தரே யுத்தத்தை, சொல்லுவோம், வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக, ஆமென், வெற்றி மேல் வெற்றியை கர்த்தர் உன்னை மேன்மையாக, பாடுவோம், கர்த்தர் உன்னை மேன்மையாக, நீ கலங்காதே மகனே.
கர்த்தர் உன்னை நீ கலங்காதே மகனே. நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி, என் ஜனமே நீ கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்காம அவருடைய வசனங்களை நீ கை கொள்றதுனால கர்த்தர் உனக்காய் நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்க, ஆமேன் சொல்றவங்க இன்னும் சத்தமா கையை தட்டி இந்த வார்த்தைகள் எனக்கானவைகள் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன். உனக்காய் கர்த்தர் வாசல்களை திறப்பார், அதை எவனும் பூட்ட மாட்டான். கர்த்தர் உன்னை எல்லா சேதத்திற்கும் விலக்கி பாதுகாப்பார். ஆமென், ஆமென். உன்னை பகைத்தவர்கள் உன் சார்பில் வருவார்கள், உன்னை நிந்தித்தவர்கள் உன் சார்பில் வந்து கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார். சபையே, நீ கவலைப்படாதே, நீ கலங்காதே. உனக்காய் அற்புதங்களை செய்கிறவர் உன் அருகில் இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, பிலதெல்பியா சபைக்கு நீர் சொன்னதை நாங்கள் தியானித்தோம். எங்கள் வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் எங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் நாங்கள் உங்களை மறுதலிக்காமல் இருந்திருக்கிறோம். ஆண்டவரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம்முடைய வசனங்களை நாங்கள் கை கொள்ளுகிறோம், அதற்காக உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தியானித்த 3 விதமான ஆசீர்வாதங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள். தேவாலயத்தில் தூணாக்குவேன், அதிலிருந்து அவன் நீங்குவதில்லை, என் நாமத்தை அவன் சிரசுகளிலே தரிப்பிப்பேன் என்று சொன்ன வார்த்தைகள் 100% எங்கள் சபை குடும்பங்கள் மேல நிறைவா இறங்க ஜெபம் பண்றோம்ப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. இன்னும் உங்க நாமத்தை மறுதலிக்காம உங்க வசனத்தை கை கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை தாரும். அந்த ஜனங்களை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய பாதுகாப்பு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம் ஒவ்வொருவரோடும் கூட நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.